அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தலைப்பு வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரையில் துவையல் செய்யலாம், வல்லாரை பொரியல் செய்யலாம், வல்லாரை சூப்பு செய்யலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வல்லாரை சட்னி செய்ய போகிறோம். வல்லாரை சட்னி. வல்லாரை சட்னிக்கு என்ன தேவை போடுன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துவோம். வல்லாரை சட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு வல்லாரை கீரை தேவை. வல்லாரை கீரை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை வந்து நாங்கள் சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம், தண்ணில் கிளீன் அலும்பி. இதுதான் வல்லாரை கீரை. அடுத்து சின்ன வெங்காயம். அடுத்து பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கோம். அடுத்து காஞ்ச மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, உப்பு. அடுத்து பச்சை கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு. அடுத்து ஆயில் வச்சுருக்கோம். இது எப்படி முதல்ல ஓனா எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன். முதல்ல கடாய் பற்ற வைக்கிறேன். கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுவோம். அதிகமாகலாம் இல்லை, ஒரு 50 மில்லி ஊற்றினா போதும். கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். இந்த மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு போடுவோம். நல்லா வறுத்துட்டு வைக்க. நல்லா வறுப்போம். நல்லா பொன்னிறமாக மாறட்டும். அடுத்து மிளகாய் போடுவோம், காஞ்ச மிளகாய். அதிக சூடு இருக்கக்கூடாது. அடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டுமே போட்டுருவோம். நல்லா வறுபடுத்து. அடுத்து வல்லாரை கீரை போடுவோம். வல்லாரைக்கீரை பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் தான் இது. சீக்கிரமாக வணங்குறோம். சால்ட் போடுவோம், உப்பு தேவையானதை போடுவோம். அடுத்து தக்காளி போடுவோம். மற்ற சட்னிக்கெல்லாம் தக்காளி வந்து லேட்டாக தான் போடணும், ஆனால் இந்த வல்லாரைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போடுவோம். ஏன்னா தக்காளி வேகிறது இந்த கீரை வேகிறது சரியாக போவோம். இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்த்துல.
நல்ல இந்த வல்லாரைக்கீரை வந்து நல்லா வணங்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் சட்னி நல்லாயிருக்கும். சரி, நம்ம தலைப்புக்கு போவோம். வல்லாரை வெந்துட்டே இருக்குது. வல்லாருடைய பயன்கள் என்னென்னு நம்ம சொல்லுவோம். வல்லாரை பெரும்பாலும் ஒரு சிறந்த ஒரு மருத்துவ மூலிகை. கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்குது வல்லாரை. வல்லாரைன்றது பெரும்பாலும் எளிமையாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இதுக்கு எந்த ஒரு உரமும் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஒரு சின்ன பூந்தொட்டி மாதிரி இருக்கிறதுல கூட நம்ம பயன்படுத்தலாம். இந்த வல்லாரை எது இதுக்கெல்லாம் பயன்படுதுனாக்கா, இந்த கை வலி, கால் வலி, இந்த முட்டி வலி, வயிற்று புண்ணு குணப்படுத்தும். இது குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த நினைவாற்றலை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்க ஞாபக சக்தி இருக்குது, குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இது கொடுங்க. வல்லாரை வந்து சட்னி செஞ்சு கொடுங்க, துவையல் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. கடைசியாக கொத்தமல்லி போடுவோம். வல்லாரை வணங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் இதை மிக்சியில் ஆட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறட்டும். அடுத்து இந்த வல்லாரைக்கீரை வந்து மன அழுத்தத்தை குறைக்கும், ஒரு பதட்டத்தை குறைக்கும், ஒரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரு தடுமாற்றமாக இருக்கும். அப்படிப்பட்ட தடுமாற்ற சூழ்நிலை கூட இந்த வல்லாரைக்கீரை ரொம்ப பயன்படும். முன்னாடி இருக்கும் பாருங்க. உள்ள பாபு கடைக்கு போகணும். உள்ள போகணும் பாபு கடைக்கு. இந்த வல்லாரைக்கீரையை ஆறட்டும். பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு சத்தான உணவு வல்லாரைக்கீரை. இந்த வல்லாரைக்கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த மருத்துவ குணம் எளிமையாக சென்றடையணும். இந்த கிராமப்புறங்களில் எல்லாருக்கும் தெரியணும். இது நகரப்புறங்கள் மட்டுமே தெரியுது. கிராமப்புறங்களில் இருந்தும் பயன்படாமல் நிறைய பேர் இடத்துல குப்பை மாதிரி தான் இருக்குது. அதனால் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் ஒரு சிறந்த மருத்துவன்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோ போட போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம கொடுக்குற காரணமே என்னென்னாக்கா, இந்த மருத்துவம் சார்ந்த எல்லாமே நம்ம வீட்டிலேயே மருந்தாக இருக்குது. ஒரு உணவுப் பொருளே மருந்து இருக்குன்ற ஒரு நோக்கத்துக்காக நம்ம வீட்டுக்கிட்ட என்னென்ன செடியை வளர்க்க முடியும், அந்தந்த செடியில் என்னென்ன மருத்துவம் பயன்படுத்திக்க முடியும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம குழந்தைகளுக்காகட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே பயன்படுத்தட்டும் இந்த மருத்துவத்தை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோ நம்ம போட போகிறோம். அதனால் எனது அருமை நண்பர்கள், உறவுகள், தோழர்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். நான் முன்ன வீடியோவில் சொல்லியிருந்தோம் வல்லாரை போட போகிறோன்னு. வல்லாரையில் இன்றைக்கி போட போகிறது சட்னி மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த வல்லாரையிலே நிறைய ஒவ்வொரு தகவல் இருக்குது. வல்லாரையில் துவையல் செய்யலாம், வல்லாரை ஊறுகாய் செய்யலாம், வல்லாரை பொடி செய்யலாம், வல்லாரையில் சூப் செய்யலாம், டெய்லியும் கஷாயம் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு காலையில் டைமில், மாலை பொழுதில். வல்லாரையில் இனிப்பு கூட செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வீடியோவில் போட போகிறோம். வல்லாரை மட்டும் இல்லை, நிறைய மருத்துவம் சார்ந்த வீடியோ போட போகிறோம். அதனால் உங்களுடைய ஆதரவோடு தான் இந்த வீடியோ போட போகிறோம். நீங்கள் கொடுக்குற நல்ல ஆதரவு, எங்களுக்கு கொடுக்குற உங்களுடைய கமெண்ட்ஸு, நல்ல கருத்துக்கள், இதை வச்சு தான் எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து எங்களை மேன்மேலும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் எதிர்பார்க்கல. இப்போ குறைஞ்சபட்சம் நாங்கள் இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த தேதி வரைக்கும் ஏன்னா ஒரு 15 நாள் ஆகும். அந்த 15 நாளுக்கே 95 சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கிறாங்க. உண்மையிலே அதுக்காக எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா
ஒருத்தரும் சப்ஸ்கிரைபர் ஆகிறதே பெரிய கஷ்டம் தான். என்னுடைய வீடியோ போகுதுன்றதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். நான் எல்லாருக்கும் நன்றி திரும்ப திரும்ப சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நாங்கள் போடுற வீடியோ எது மக்களுக்கு ஏன் சேரணும், எதுக்கு சேரணும்னா இது அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா வல்லாரை வீட்டுக்கிட்ட இருக்குது, இருந்தும் பயன்படுத்தலை. ஏன்னா அதை பற்றி அதனுடைய மகத்துவமே யாருக்கும் தெரியல. வல்லாரையுடைய மகத்துவம் நீங்கள் வல்லாரை சட்னி கூட செய்ய வேண்டாம். அது கொஞ்சம் கடினம்னாக்க சின்ன குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு வல்லாரையுடைய இலை, ஒரு சின்ன இலையை மட்டும் கிள்ளி, வல்லாருடைய இலையை கிள்ளி குழந்தைங்களுக்கு டெய்லி சாப்பிட சொல்லுங்கள். அந்த வல்லாரையுடைய கீரை ஒரு சின்ன இலை சாப்பிட்டு கொடுக்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி உருவாகும். அதில் இன்னொரு பாதிப்பும் இருக்குது. ஏன்னா இது அளவுக்கு மீறி சாப்பிட்டவங்க ரொம்ப பாதிப்பு. அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களும் இந்த வளரை கீரை எடுத்துக்கூடாது, அதிகமாக எடுத்துக்கூடாது. அது எப்படின்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படின்றதுக்கு ஏற்ப எல்லாமே அளவாக இருந்தால் தான் மருந்து. அளவுக்கு மீறினால் அதுவும் ஒரு மருந்துனா விஷமாக மாறிடுது, விஷ மருந்தாக மாறிடுது. அதனால் ஏன் அது விஷமாக மாறுதுன்னா இதனுடைய சத்துக்கள் அதிகம். இரும்பு சத்துக்கள், ஏ வைட்டமின், சி வைட்டமின், நல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த வல்லாரைக்கீரைக்கு இருக்குது. அதனால் இந்த வல்லாரைக்கீரை வீடியோ பாருங்கள். வல்லாரை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோ போட போகிறோம். நீங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மேன்மேலும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்காக நன்றி. அடுத்த வீடியோலும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் என்ன போட போகிறோன்னா ஒருத்தங்களும் நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலும் நாங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் பண்ணி பார்க்கலாம், தெலுங்கில் பார்க்கலாம், கன்னடாவில் பார்க்கலாம், ஹிந்தியில் பார்க்கலாம், மலாய் மொழியில் பார்க்கலாம். நிறைய லாங்குவேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் மாற்றி பார்த்துக்கலாம். தமிழ் தெரியாதவங்க தெலுங்கு மக்களும் பார்க்கலாம், கன்னட மக்களும் பார்க்கலாம், ஹிந்தி மக்களும் பார்க்கலாம். இன்னும் போக போகிற வீடியோவில் நிறைய லாங்குவேஜ் சேர்த்து போகிறோம் ட்ரான்ஸ்லேஷனில். உங்களுக்கு புரியலைனாக்கா நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கூட தெலுங்கு மக்கள் பார்த்துக்கலாம், கன்னட மக்கள் பார்த்துக்கலாம், ஹிந்தி மக்கள் பார்த்துக்கலாம். நிறைய மொழிகள் மாற்ற போகிறோம். இன்னும் வளர வளர நிறைய மொழிகள் மாற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவான முறையில் பண்ண போகிறோம். அடுத்தது என்னென்னாக்கா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்தெந்த அளவுன்றதும் நாங்கள் பதிவிடுறோம். அதனால் நீங்கள் எளிமையை இது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கீழே நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் அதனுடைய கருத்துக்கு நாங்கள் மதிப்பளித்து அதுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லாமே மறுபதிவு போட நாங்கள் தயாராக இருக்கோம். தவறுதாக இருந்தாலும் அந்த தவறை திருத்திக்கிறதுக்கும் தயாராக இருக்கோம். எல்லாமே சரியாக போகும்னு நம்ம சொல்ல முடியாது. எங்களும் சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை நாங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் கலைப்பிரியன். நன்றி, வணக்கம். நன்றி.